ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க சறுக்கிட்டு போறோம்னா ஒரு பயங்கரமான வாட்டர் ஸ்லைட் தான் ப்ளே பண்ண போறோம். இப்போ நான் போயிட்டு இருக்கிறது ஒரு பயங்கரம்னு சொல்றது காரணம் கீழ ஃபுல்லா லாவாவா இருக்கும். அதே மாதிரி நம்ம உளுந்தா பொசுங்கிடுவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீழே ஃபுல்லா நெருப்பு வேவாதறவங்க பருப்பு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லாவாவா இருக்கும். ஆயா போ ஆயா, நம்ம கூட இன்னைக்கு ஆயா இருக்குது. இது யாரா புதுசானா? இதுதான் ஏதோ கமலாவா காமலாவா? காமலா யாருமா நீ? புதுசா இருக்கிற நீ, புதுசா வந்துக்கிறியா நம்ம கூட சேர்ந்து ஆடுறதுக்கு? யாருமா நீ? கமலாவா காமலாவா உன் பேரு? என் பேர் கமலா, எங்க அக்கா பேரு விமலா, எங்க தங்கச்சி பேரு பரிமலா, எங்க பெருமா பேரு கோமலா. சரி, இது என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? நீ மான்னு கிளம்பி வந்துட்ட. சர்க்கா மரம் தானே? எது சர்க்கா மரமா? வாட்டர் ஸ்லைடு சொல்லுங்க. ஏக்கா உன்னை பார்த்தா காஞ்சனாக்கா மாதிரி இதுக்கா. காஞ்சனாக்கா தெரியுமா? காஞ்சனா வரா பாரு காஞ்சனா. எனக்கு காஞ்சனெல்லாம் தெரியாது, நான் தான் கமலா. கமலாவோ கிமலாவோ அப்படியே அங்கே யாரு. இப்போ நீங்க யார் போக போறீங்கன்னா யாருன்னா ஒருத்தவங்க போங்க, நான் ஓரமா வந்து நின்னுக்கிறேன். யாரா போங்கப்பா. அடே என்ன இது பீட்டர் சின்சான் வேற பசங்களா நீங்கெல்லாம் வந்து இருக்கிறீங்க? இது யாரு புதுசா ஒரு பொம்பளை? ஹே யாரு நீ? கண்டமனு கெண்ட நான் தாண்டி கமலா. கமலா கமலாவா இருந்தானா எவளா இருந்தா எனக்கு நாடி இங்க நாடி உனக்கு வேலை? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிற கிழவி. யாரு இப்ப வந்துட்டு பேச்ச பத்தியா இதுக்கு? நீ எல்லாம் இப்ப வந்தவடி. என்ன பத்தி உனக்கு தெரியாது, என் குடும்பத்தையே போட்டு தள்ளிட்டேன். நான் மட்டும் உனக்கு மாமியாரா வந்திருந்தா உன் முதுவெலும்பு ஓடிச்சு சூப்பு வச்சு குடிச்சிருப்பேன். நான் மட்டும் உனக்கு மருமகளா வந்திருந்தா உன் மொட்டை மண்டியில ஆம்லெட் போட்டு ஹாஃப் பாயில் போட்டிருப்பேன். அந்த வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது. இவகிட்ட பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இப்ப வந்தவ என்ன பேச்சு பேசுறா? முதல்ல நான் வேற பசங்களா சிரிக்காதீங்க. சிரிக்காதீங்கடா, சிரிச்சிங்கன்னா வாயில இருக்கிற பல்லெல்லாம் கொட்டிக்கோ. ஆயா விட்டுற சாபம் வீட்டுக்கு போவோம். இப்போ எப்படி இந்த வாட்டர் சைடில் ஜெயிக்கிறோன்னு பாடுறா இந்த ஆயா. கிராணின்னா சும்மாவா? வந்துட்டல்ல சறுக்கிட்டு வருவண்டா கிராணி. எங்க பக்கத்து வீட்டுக்காரி பேரு ராணி. என்ன இது? வந்துட்டேன் பாரு வந்துட்டேன். நான் தான் இன்னைக்கு ஜெயிக்க போறேன். ஐயோ போச்சே, என் வீட்டுக்காரன் தரேன் என்னை காப்பாற்றுவாரு. ஆனால் என் வீட்டுக்காரர் இங்கே இல்லையே. ஐயோ சுடுது, எரியுது இல்லை எரியுது. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க நைட்டு நீங்க தூங்கும் போது உங்க வீட்டுல வந்து கங்கம் ஸ்டைல டான்ஸ் ஆடுவேன்டா. கங்கம் ஸ்டைல டான்ஸ் ஆடுவேன், பார்த்து இருந்துக்கோங்க. ஹலோ ஆண்டி, கண்டக்டர் போயிட்டு வாங்க. உங்க பல்லும் கண்ணும் சரியில்லை. கண்ணு என்னடா இப்படி மாதிரி இல்ல? முன்னாடி போன கிழவி மாதிரி முன்னாடி போன கிழவி மாதிரி நான் போய் கீழே விழ மாட்டேன். என் வழி தனி வழி. கமலானா சும்மாவா? கமலா கடைக்கு போனா ஒரு டசன் வளையல் வாங்கினா அதுக்கப்புறம் என்னமோ வருமே தப்பு பாடுறேன். இருங்க, கமலானா யாருன்னு காட்டுறேன். கமலா வந்துட்டா. நான் இது ஐயோ போச்சு, போது சுடுது. நானே ஒரு பேய்டா, என்னைய கொளுத்தி விட்டீங்களாடா. கமலா கோமாவுக்கு போயிட்டா, அதனால நான் போறேன் அடுத்தது. கைஸ் நீங்கள்லாம் வேடிக்கை பாருங்க. கமலா போயிட்டு காணாமல் போட்டா, நான் போயிட்டு என்ன பண்ணுற மாட்டோம் வேடிக்கை பாருங்கடா. ஹாய் கைஸ், நான் தான் பீட்டர் கிரிஃபின். இப்போ நான் கமலா போன பக்கம் போக மாட்டேன், நான் தனியாக போகிறேன். ஏன்னா நான் தான் பீட்ரு வந்துட்டேன்ல, சரிக்கிட்டு வர வேண்டாம். இந்தா வந்துட்டேன்ல. ஆமாம், நல்லா கீழே வந்து குதிக்கிறப்ப லைட்டாக வலிக்குது. இருங்க, தொப்பை வேறு டிங்னு ஆடுது. சாப்பிட்டு வேறு தூக்கி போடுது. தேங்காய் சட்னி வேறு சாப்பிட்டேன்னா அதனால லைட்டாக கொஞ்சம் எகுத்துன்னு வருது. வந்துட்டேன். இருங்க, கிட்டத்தட்ட நம்ம ஜெயிக்க போகிறோம். இந்த தடவை யாரையும் விடுறதா இல்லை, நான் தான் ஜெயிக்க போகிறேன். வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஜெயிக்க போகிறோம். வந்துட்டேன். நான் சொன்னேன்ல கைஸ், இங்கே பாருங்க. யாரா நீ இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? கொய்யால நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்கோம், நீ என்னடா இங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன்? இறாடே
உன்னைய தள்ளி விட்டு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்றேன். லாவாவில் போனால் தான் நீ கரெக்டாக இருப்ப. இப்போ பாரு உன்னைய தள்ளி விட்றேன். நான் கொய்யால நான் கீழே வந்துட்டேன். எனக்கு இது தேவைதான், நான் தான் புளுத்தி அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சேன்ல, தேவைதான். ஐயோ பத்தி இது பற்றி என்னை காப்பாற்றுங்க. போச்சு. ஐயா கடவுளே. இது நான் கதையா இருக்குது. நான் போக மாட்டேன். அடுத்தது அண்ணா மோட்டோ அண்ணா கீழே சம்சா தராங்களாம் சுட. ரொம்ப நன்றி. தோ போறேன். சமோசா எங்க கீழே சமோசா தராங்களாமே. இந்தா வந்துட்டு இருக்கோம்ல, சறுக்கிட்டு வரேன் பாரு சமோசா சாப்பிட. சமோசா வாசனை இது வரைக்கும் தூக்குது. சறுக்கிட்டு வருவேன்னு பார்த்தா என் தொப்பையை சுருக்கிட்டு வரேன்னு. என் தொப்பை வேற ஒரு பக்கம் சுருங்கிடுச்சு. ஐயோ நான் கீழே போறேன். இல்ல நான் கீழே போக கூடாது. நான் இதுல வாடா கரெக்டா வந்துட்டேன். ஜஸ்ட் மிஸ். இந்த தடவையும் கீழே போக கூடாது. ஆஹா நான் இதே வேகத்துல போனா கீழே போயிடுவோம் போல இருக்கு. எனக்கு சமோசா வேணும். சமோசா. ஐயோ போச்சு. சமோசா போச்சு. எனக்கு எரியுது, சுடுது. போச்சு. என்னை காப்பாத்துங்க. எல்லா தடவையும் ஒரே அமைக்க விட்டு யாரை ஏமாத்த பாக்குற? எல்லாரையும் ஏமாத்த முடியும், என்னை ஏமாத்த முடியாதுடா. வெண்ண நீ என்னதான் மாம்சம் இருந்தாலும் என்னை ஏமாத்த முடியாது. போடா மாமா பையில போடா. ச்சே, எல்லாரையும் ஏமாத்திட்டேன். இந்த பையன் போல உஷாராயிடுச்சே. போகிறோம் விடு. இந்த பக்கம் போனால் வேலைக்கு ஆகாது. காமலா இந்த பக்கம் தான் போய் மல்லாக்கா கவுந்துக்குச்சு. இதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இவனுக்கு தெரில. கரெக்டாக போனால் கரெக்டாக போவோம். இவனுங்க போகிற வேகத்தில் அவனுங்க 2 பேரும் தொப்பையை வச்சுட்டு போனாங்களா, அதான் தூக்கி அடிச்சிருச்சு. இப்போ நான் போகிறேன் பாருங்க எப்படி போகுதுன்ட்டு. ஸோ கரெக்டாக போகணும். வெயிட் கரெக்டாக இருக்கிறதுனால வெயிட்டாக போகுது. கொஞ்சம் வெயிட் ஹெவியாக இருந்தாலும் சரி தூக்கி அண்ணாண்டு அடிச்சிடும். அதனால தான் அவனுங்க போயிட்டு அப்படி போயிட்டாங்க. நல்லா சறுக்கிட்டு போதே, நல்லா சர்ருன்னு. தண்ணி மட்டும் இல்லை, முதுகு கிழிஞ்சிரும். சர்ருன்னு வர பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணலாம், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுறங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன். இப்போ சொல்றே. ஐயா இது என்னது? போச்சு அப்பாடா நல்ல வேலை இதில் வந்து ஊந்தேன். ஏம்மா என்ன இது எல்லா பக்கம் ஐட்டாய் போகிற இடம் ஃபுல்லாக தடுப்பாக வச்சு எல்லா இடத்துலையும் முட்டுறாங்க. இப்படி விட்டா தோத்துருவோன்னு நினச்சாடா சின்சானே. என்ன பண்ணாலும் சரி இன்னைக்கு ஜெயிக்கிறது உறுதிடா. வரம் போறா. இப்போ இது அப்படியே சரு போயிட்டு இங்கேருந்து அங்கே போகுது. அங்கேருந்து பார்த்தா திரும்பி இன்னொன்று போகுது. இது கரெக்டாக தான் வந்து கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ மேலே ஒரே ஒரு இடத்துல போய் ஜம்பை போட்டு இப்போ மேலே போயிட்டு இங்கே 2 இருக்குது. அப்போ இது கிடையாது, இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா ட்விஸ்ட்டாக தான் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த பக்கம் வந்துடுவோம். இதான் கரெக்டாக இருக்கும். அப்படியே இதில் சரிக்கிட்டு போக வேண்டியதான். சிச்சானே உனக்கு சான்ஸே கிடைக்காது. நான் போய் முடிச்சிருவோம் அதுக்குள்ளே. இது என்னது வழுக்க மாட்டேங்குது ஒழுங்கா. ஐயா என்னங்க எந்திரிச்சு விட்டுருது. கரெக்டாக இப்போ தான் வழுகுது. வந்துட்டு இருக்கேன் பாரு. கண்டிப்பாக ஜெயிக்கிறோமா இல்லையா? சண்டை எங்க இடத்த காணோம். ஐயா காணாம போயிடுச்சு. நான் திடீர்னு எரியிற மாதிரி தீஞ்ச வாசனை வருது. நம்ம தான் எரியிறோமா? முடிஞ்சு சொல்லி. எப்படி நண்பர்களே எல்லாரையும் அமுச்சு விட்டு இப்போ நான் போகிறேன் பாருங்க. வெயிட் அதிகமாக இருந்தாலும் சரி, நார்மலான வெயிட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இதில் ஜெயிக்க முடியாது? என்ன மாதிரி திம்கொண்டு இருந்தால் தான் இதில் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. எப்படி சொயின்னு எவ்வளோ ஹைட்டில் வர பார்த்தீங்களா? பாருங்க இப்படி போயிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்பு, அப்படியே இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்பு, நம்மள அழகாக தூக்கின்னு போயிட்டு அழகாக இங்கேருந்து ஜம்ப் பண்ணி சர்ரு நீங்கள் வந்துட்டேன். நான் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா. வந்ததுக்கு ரெஸ்ட் நல்லா கிடைச்சது. இப்போ இங்கேருந்து மறுபடியும் கீழே போனோம். இங்கேருந்து போகிறதுக்கு இங்கேருந்து குதிச்சு நேராக போயிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்பு, அப்படியே இங்கேருந்து சொயின்னு போயிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்பு, அப்படியே இங்கேருந்து சொயின்னு போனால் இங்கே ஒரு ஜம்பு, அப்புறம் இங்கே போனால் இங்கே ஒரு ஜம்பு. மாம்சம் முதல்ல ஆரம்பிச்சது இந்த இடத்துல டெஸ்டிங்க போகிறது தான். மாம்சம் நம்மளுக்கு இடத்த கண்டுபிடிச்சி இங்கே டெஸ்டிங்கும் கொடுத்துட்டு போட்டாப்புல. யார் பெற்ற பிள்ளையோ நமக்காக வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சரிக்கிட்டு போவோம். சரிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இருங்க, கரெக்டாக தான் போயினுக்கிறோமா? ஆமாம் அந்த வழி இல்லைனா இந்த எங்கே போகுது? பாடா மண்டையில் இடிச்சின்னு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஜெயிக்க போகிறதா இந்த சக்கரபாண்டி. ஐயா நான் சின்சான் இல்லையா? இது சுற்றுல மண்டையை குழம்பின்னு போலதே. என்னங்க எங்கப்பா எங்கெங்கேயோ போய் சுற்றி போகுது. நான் கரெக்டான ரூட்டில் தான் போயினுக்கிறேன்னா தப்பி தவறி கீழே வந்தா சோழி பாடா எங்கேயோ வந்துக்கிறேன். எங்க இது? கரெக்டான நேரத்துக்கு தாங்க வந்துக்கிறோம். எப்படியா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. காணாம போயிடுச்சு. இது என்ன மாயமில்லை மந்திரமில்லை
சொல்லி ஜெயிச்சிட்டோம். நான் தான் சின்சான். இந்த வீடியோ